வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் வந்துங்க, மனுஷன் வந்து அ பொய் சொல்கிறவன், பொய் பேசுகிற ஆள். பொய் பேசுகிற ஆள் அவன் பொய் பேசிட்டே தாங்க இருப்பான். என்னங்க? பொய் பேசுகிறவன் எதை வேணாலும் துணிஞ்சு செய்வானுங்க. எதை வேணும்னாலும் துணிஞ்சு அவன் செய்வான். எந்த விஷயம் வேணாலும் செஞ்சு போடுவானுங்க. பொய்யே தான் பேசுவானுங்க. சாக வரையில் அவனை அடித்து உதைச்சி கேட்டு பாருங்கள், அந்த பொய் தான் பேசுவான். பொய் பேசுகிறவன் என்னங்க, அது மாற்றி வைக்கவே மாட்டானுங்க. அவன் பொய் தான் பேசுவான். அதே மாதிரி உண்மை பேசுகிற ஆளுங்க கண்ணாடி மாதிரிங்க நமக்கு. உண்மை, சத்தியம், நேர்மை, தர்மம், உண்மையாக இருப்பாங்க. உண்மையாக இருக்கிற ஆளுகிட்ட எப்படி தெரியுங்களா, ஒரு தப்பு பண்ணிட்டார், அசந்தர்ப்பமாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா வாக்குவாதமெல்லாம் இருக்காதுங்க. சடனாக ஒத்துக்குவார். ஆமாங்க சார், நான் பண்ணிட்டேன், தப்பு தானுங்க அப்படி. இந்த பொய் பேசுகிறவன் பாருங்கள், நீங்கள் ஒரு நாள் முழுதும் உதச்சி கேட்டு பாருங்கள், சொல்ல மாட்டான். அது பொம்பளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி. என்னங்க, பெண்கள் பாருங்கள், வாயை திறந்த பொய் பேசுவாங்க. போகிற பக்கம் பேரை மாற்றி சொல்லுவாங்க, போகிற பக்கம் மாற்றி சொல்லுவாங்க, அட்ரஸ் மாற்றி சொல்லுவாங்க, பொய் பேசுவாங்க. அவங்க ஒழுக்கம் அப்படி இருக்காதுங்க. நாளடைவில் கடவுளை அதுக்கு உண்டான தண்டனையெல்லாம் கடுமையான தண்டனை கொடுப்பாருங்க. கடுமையான தண்டனை கிடைக்கும். பொய் பேசுறது, அவங்ககிட்ட சத்தியம் இருக்காது, நேர்மை இருக்காது, பொய் பித்தலாட்டம் உருட்டல் தான் இருக்கும். இந்த நேர்மையாக இருக்கிற ஆள் எப்பவுமே நம்மக்கிட்ட உண்மை பேசுகிற ஆளுக்கு வந்துங்க, என்னங்க, கடவுள் வந்து நல்ல கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொடுத்தாலும், கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. சடனை ஒத்துக்குவார். ஆமாம் சார், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. வாக்குவாதம் இருக்காது. அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. பொய் பித்தலாட்டம் பேசவே கூடாதுங்க. ஃபியூச்சர் வந்து நல்லாவே இருக்காதுங்க. வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சர்க்கிள் ஆகி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு சமுதாயத்தில் பாராட்டுற மாதிரி நடக்கவே முடியாதுங்க. என்னங்க, அதுதானுங்க நீதி, சத்தியம், நேர்மை, தர்மம், உண்மை அப்படிங்கிற வார்த்தையில் எதனால் வச்சுருக்காங்க? எதனால் அது புழக்கத்தில் இருக்குது? நல்லதுக்கு தாங்க. மனுஷர்களுக்கு வேண்டி தான் அந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு புழக்கத்தில் விட்டுருக்காரு கடவுள். சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாருங்கள். ஓகே.